ஆனது எதுக்கு நானே கம்பெனி முடியல வச்சு எனக்கு தங்கி இட்டுதானே கண்டால் ஆமா பாட்டம் தங்கி கண்ணில் தண்ணி குட்டி குட்டி வச்சு எப்படி கன்னிகாமலத்திலே இருக்கு பணி வேலை செய்வதற்காக இருந்தோம் என்ன பண்ணிருந்தேன் சொல்லு தங்கச்சி நாங்க 2 பேரும் நீங்க ஆள் இல்ல 2 பேரும் வச்சிருந்தோம் 2 பேரும் எப்படி தெரியுமா நீங்க உங்க தங்கச்சி காய் கட்டில சேர போவீங்க அப்ப இது ஓனா நீங்க ஆமா கடிதான் ஆமா அந்த மாதிரி நீங்க அக்கார போகும்போது உன் தங்கச்சி மோரோன்னு ஆயிடுவோம் இல்ல அப்படின்னா ஆய்வோமா அண்ணன் வந்துருவாரு சொல்லி நாங்க 2 பேர் தான் பாதுகாப்பா காட்சி வச்சிருப்போம் அண்ணனுக்கு அண்ணனாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தோழனுக்கு தோழனாக என தங்கையை நீங்க பாதுகாப்பா வச்சிருந்தோம் அப்படி செப்ப வேண்டியது நல்லா சாப்பிடுவோம் சரி குசமா விடு சரியாகமா விடு அண்ணா பையன் என்னன்னா நாட்ட சோகத்து ஒருவேளை உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் அண்ணா நான் துலாபாரத்தில் சோதனை போட்டு ஆகட்டும் ஒரு புறமானிலே ஒரு புறமான நடந்து தங்கா அண்ணா செல்லும்
வயிறு இழத்திருக்கிறது, மார்பில் 2 சனம் அடித்திருக்கிறது. ஒருவேளை நான் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறேன் அண்ணா. டாய் இவளுக்கு துலாபாரத்திலே போட்டீங்களா? ஐயா எடை போடுற வேலை எதுவும் இல்லைங்க. அத கம்மியாக்கி என் அம்மாத்தை வச்சு என்ன தாங்க அர்த்தம் வச்சு தாத்தா கூட நான் போயிட்டுக்குவேன். இந்த தீபம் என்னடா இவன் துலாபாரத்தில் இடைப்படுவது யாருடைய பழக்கம்? நான் எடை போடுவேன். மச்சான் கம்மன்னு நடப்பான் வரங்க. என்று அதினம் இவளை இடை போட்டாயா இல்லையா? இன்னைக்கு காலையில இருந்து போடலேட்டுமா ஏதா பண்ண ஏன் பண்ணல? நீ சாப்பாடு போடல அதுல நான் எடை போடுறேன். போய இப்போ யாரோ உன் கண்ணு எதிர்த்து போட்டு காட்டுற ஒரு பக்கமா இரு. தலைவனால் இந்த கிட்கிந்தையின் இறைவனால் நான் தலைவனா நீ தலைவனா? இப்ப எந்த ஊருக்கு நீ தலைவரா வந்து வாரி கொட்ட போற? நீ தலைவரா வந்தா ஒரு ஊர்ல ஒரு வேலையை மக்களுக்கு பத்தி கம்பெனி தலைவரா? சரி சரி தலைவா இந்த பாரு உன் தங்கச்சி எங்க அறம்பெரிய ஏரியில மீன் பிடிக்காது, ஏரிக்கிற மரத்தை வெட்டாது. முத்திருப்பு ஏரியில தண்ணி தருவது குறையே கிடையாது. இவளை துலாபாரத்தில் இவள் இடையை பார்த்தாயா இல்லையா? இன்னைக்கு காலையில இருந்து பகலையா யார் தவறு? அழைத்து